12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு இன்று வெளியாக இருக்கிறது. இந்த சூழலில் அடுத்து என்ன படிக்கலாம் என்ற எண்ணம் உடனே தொற்றிக்கொள்ளும். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மட்டுமின்றி குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் உள்ள உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு எண்ணிலடங்கா உயர்கல்வி வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அவற்றில் தனக்கானதை தேர்வு செய்வதிலேயே மாணவர்களும் பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதிகமான நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னாக்க நம்ம ஊரில் பொறுத்தளவில் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் மெடிக்கல் நீங்கள் போகலாம், நீங்கள் இல்லை ஃபார்மசி நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அக்ரிகல்ச்சர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ஜினியரிங் இஸ் பிரைமு. அது இல்லாமல் கடந்த 3 வருடமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பெரும் மத்தியில் பெரும் வரவேற்பு இருக்கிறது. ஆகிய பல விதமான கோர்சஸ் இருக்குது. ஈவன் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் கூட நல்ல வாய்ப்பு இருக்குது. நிறைய டெக்னிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே போல் காமர்ஸ் டீம் பார்த்தோம்னாக்க பிகாமுக்கு எவர் கிரீன் எப்பொழுதுமே மாணவர்கள் விருப்பம் அதிகமாக தெரிவிப்பாங்க. கட் ஆஃப் நிலை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துதான் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்புகளும் முடிவாகும் என்கின்றனர் கல்வியாளர்கள். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு வருடமும் 0.25, 0.5 அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ இந்த வருஷமும் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எத்தனை பேர் காம்பினேஷன்ஸ். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 200 out of 237 பேர் இருந்தாங்க. வித்தின் 198 561 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அதே கணக்கெடுப்படி இருப்பாங்களா இல்லை அந்த லாஸ்ட் 2 years 3 years எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நிறைய மாணவர்கள் இந்த மருத்துவம், இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ரேங்க்கும் வச்சிருப்பாங்க, அந்த ரேங்க்கும் வச்சிருப்பாங்க. எது எடுப்பாங்கன்னு ப்ரையாரிட்டிஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த வருஷம் செலக்ட் பண்ணணும். அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு இல்லை என்றாலும் குறைவான மதிப்பெண் பெறுபவர்களுக்கும் வாய்ப்பு உள்ளதால் அவர்கள் மனமுடைய அவசியமில்லை என்கின்றனர் கல்வியாளர்கள். பாலிடெக்னிக், உணவு மேலாண்மை போன்றவற்றில் இவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது வல்லுநர்களின் கருத்து. நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபியோ இல்லை ஒரு போட்டோகிராஃபரோ இல்லை ஒரு எடிட்டராவோ இது மாதிரி மீடியா சம்பந்தமான இல்லை அட்வர்டைசிங் சம்பந்தமான படிப்புகள் பெரும்பாலான கல்லூரிகளில் +2 ஃபெயில் ஆனதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வழங்கப்படுது. அதை படிக்கலாம். அடுத்தது ஏவியேஷன் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு ஏர் டிக்கெட்டிங் கண்ட்ரோலராகவோ இது போல் ஒரு ஜாபெல்லாம் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்வில் என்ன மதிப்பெண் பெற்றாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. மனம் தளராது அதனை தேடி அறிந்து பயன்படுத்திக் கொள்வதே சிறப்பு. புதிய தலைமுறைக்காக அபிநயா.